இராணுவம் இங்கே இருப்பதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் நாங்கள் திரும்பவும் போரிலே ஈடுபடக்கூடும் என்ற ஒரு பயம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எந்த விதமான ஒரு வன் செயலிலும் ஈடுபடாமல் இருந்தாலும் கூட அவர்களுடைய சந்தேகமும் ஐயப்பாடும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஐயப்பாட்டின் வெளிப்பாடு தான் இந்த இராணுவத்தை இங்கே நிலைத்து வைக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் நாடுகின்றதனுடைய அர்த்தம் அதுதான். ஆகவே நாங்கள் இதை அவர்களுக்கு மனசிலே ஒரு இருதரப்பாரிடையிலேயும் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய சாதனங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அது கொஞ்சம் காலம் போகும். ஆகவே இப்பொழுது இருக்கும் நிலையிலே இதை பற்றி நான் இந்த கேட்டதில் அவர் சொன்னார், புலோப்பளையில் 400 ஏக்கரும் காங்கேசன்துறையில் அந்த இடங்களை நடேஸ்வரா காலேஜை சுற்றி இருக்கிற இடங்களில் ஒரு 200 ஏக்கரும் விரைவிலே விடுவிக்கப் போவதாக, அதை ஜனாதிபதி அவர்கள் விடுவிப்பாரோ தெரியாது, ஆனால் விரைவிலே விடுவிக்கப் போவதாக கூறியிருக்கிறார். பலிட்டியில் இருக்கிற ஆயுத கிடங்கை மாற்றினா நல்லது அல்லது கேட்டேன். இப்போ புஸ்கமில் நடந்த விஷயத்துக்கு பிறகு நாங்கள் அதை நினைவில் வச்சிருக்கிறோம் என்றும் முடியுமான மட்டில் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வர்றதாகவும் கூறினார். பல விதங்களிலே அவர் எங்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டு வாரார். வீடுகள் கட்டி கொடுக்க இருக்கிறார். அதாவது இராணுவம் இதுவரை காலமும் இருந்த நிலையை மாற்றி இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதை நான் வரவேற்கின்றேன். அவருடைய எண்ணங்களும் நடவடிக்கைகளும் வரவேற்கத்தக்கன. என்றாலும் எங்களை பொறுத்தவரையிலே இதுவரை காலம் இராணுவம் இங்கு குடிகொண்டு இருப்பதை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் எங்கள் மத்தியில் இருப்பதால் இருக்கும் பிரச்சனைகளை பற்றி நான் பல தடவைகள் கூறிவிட்டேன். ஆகவே எவ்வளவுதான் இராணுவம் எங்களோடு ஒத்துழைத்து நன்மைகளை செய்வதாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள். அந்த விதத்திலே நாங்கள் அவர்களோடு முரண்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாங்கள் அவர்களுடைய தொகையை குறைத்து காலாகாலத்தில் முற்றிலுமாக அகற்றி போலீசாரின் கையிலே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நான் அவருக்கு கூறியிருக்கின்றேன். அவர் சொன்னார், அது எங்களுடைய அரசியல் ரீதியான சிந்தனைகள் என்று சொன்னால் அரசியல் ரீதியான சிந்தனைகளாக இருக்கவும் அவர் தன்னை பொறுத்தவரையிலே அரசியலை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஆனால் மக்கள் சம்பந்தமாக ஒரு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் அவர் மிகவும் ஆணித்தரமான ஒரு நிலையில் இருக்கின்றார். இனி இங்கு இன்னும் ஒரு போர் நடைபெறாது என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அவருடைய செயல்களை நான் முற்றிலும் வரவேற்கின்றேன். அவருடைய எண்ணங்களையும் நான் வரவேற்கின்றேன். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இராணுவம் வடமாகாணத்தில் இருந்து வெளியே போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கருத்து.